ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க சன் ஆஃப் சாரா வால்யூம் 1 படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2025 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பிரெக்னென்ட் ஆகி இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஞாபகம் வருது. அதனால அவங்கள பார்க்கறதுக்காக போறாங்க. ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா இவங்கள ஒரு டின்னருக்காக கூப்பிடுறாரு. அங்க போனா அவரும் அவங்க அம்மாவும் இருக்காங்க. அங்க நம்ம ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, இவங்களுக்கு பிறக்க போற குழந்தைய சுத்தி இருக்க அமானுஷ விஷயங்கள்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஒவ்வொருத்தருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோயின்ல ஒரு அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. படத்தையே ஹோல்ட் பண்றாங்க. அதே மாதிரி படத்துல வர ஹாரர் போர்ஷன்ஸ் ஒண்ணுமே சூப்பராகவே இருக்குது. பல இடத்துல பல கோரியான சீன்ஸ் வச்சிருக்காங்க. அதுல பல இடத்துல ஒர்க் அவுட் ஆகவும் செஞ்சிருக்கு. அதுவும் குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர த்ரில்லர் போர்ஷன்ஸா இருக்கட்டும், ஹாரர் போர்ஷன்ஸ் ஆகட்டும், அல்டிமேட்டா இருந்ததுன்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்க பண்ற ஒரு சில காமெடி போர்ஷன்ஸும் அங்கங்க ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. டெக்னிக்கலி படம் பயங்கர சவுண்டா இருக்கு. அது விஎஃப்எக்ஸ், சிஜியா இருக்கட்டும், சவுண்ட் எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், பிஜிஎம் இருக்கட்டும், எல்லாமே அல்டிமேட்டா இருந்ததுன்னே சொல்லலாம். இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான். இதே மாதிரி நம்ம பல நூறு படங்கள் பார்த்தாச்சு. அதே மாதிரி பல சீன்ஸ் நம்ம பல படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட மாதிரி தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கும் லீட் கொடுத்திருக்காங்க. அதனால இதுல எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அது ஒரு நெகட்டிவா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம செகண்ட் ஹாஃப்ல பல இடங்கள் ரொம்ப ஸ்லோவா போகவும் தான் செய்யுது. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துல இருக்க ஹாரர் போர்ஷன், கோரி போர்ஷன்ஸ்க்காக வேணா ட்ரை பண்ணலாம். இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 5 மார்க் கொடுக்கலாம். படத்தில் அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.